ஜஸ்ட் இமேஜின் இப்போ நீங்கள் வந்து சைனஸ்லேருந்து ஃபுல்லாக ரிலீவ் ஆகி 100% உங்கள் பர்ஃபெக்ட் ஹெல்த்தில் இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி இருக்கிறது, நான் இதை எப்படி எனக்கு அப்ளை பண்ணிக்கிட்டேன், எப்படி என் ஹெல்த்தை வந்து ஃபுல்லாக கெயின் பண்ணேன், ஏன் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த யூடியூப் வீடியோ. யூடியூப்னாலே அதுதானே, நம்ம கற்றுக்கிட்டு ரிசல்ட் பார்த்த விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது. அப்படி சொல்லி கொடுக்குறனால வர ரிசல்ட்டை நம்ம ஷேர் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து யூடியூப்ன்றதே இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த சைனஸ்க்கு வந்து நம்ம நிறைய இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போயிருப்போம், சித்தா மெடிசன் எடுத்திருப்போம், வேறு இதெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அது வந்து சரியே ஆகாது. இப்போ சைனஸ்னால் இந்த அலர்ஜெட்டிக்காக இருக்கிறது, இந்த மூக்கில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கிறது, காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த அடுக்கு தும்மல்னு சொல்லி ஹச் ஹச் ஹச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். இது ரொம்ப சிக்கலாக இருக்கும். மூக்கே அப்படியே ட்ரை ஆகிடும். இந்த மூக்கில் இந்த இடத்துலலாம் அப்படியே ஃபுல்லாக வெட்டு மாதிரி வந்துடும், தண்ணி கொட்டி கொட்டி. ஒரு நாளைக்கு ஒரு 3-4 கர்ச்சீப் கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஆஃபீஸில், தேட்டரில், வேறு ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்லை பாய் ஃப்ரெண்டையோ பார்க்க போகும்போது கூட மூக்கில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸே போயிடும். எப்போ பார்த்தாலும் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு கிண்டல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி மூக்குலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, கோல்டாக இருக்குது, கோல்டு நான் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்னு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்க வேண்டியிருக்கு. இதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் நம்மளையே அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து இது ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதை வந்து நம்மளால் ஹீல் பண்ண முடியும். என்ன கான்செப்ட்னா, இது ஏன் வருதுன்னா, இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். அதாவது நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அப்படின்றது இருக்கும். இம்யூன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பராமரிப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம உடம்புல வேறு ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், டஸ்ட்டோ இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு குளிர்ச்சியோ ஏதாவது ஒன்று ட்ரிகர் ஆனாலே, உள்ளே வந்தாலே இந்த சிஸ்டம் வந்து ட்ரிகர் ஆயிரும். எது இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்ன்றதோ இல்லை இந்த பராமரிப்பு சக்தின்றதோ இந்த எதிர்ப்பு சக்தின்றதோ ட்ரிகர் ஆயிடும். ட்ரிகர் ஆன உடனே ஒரு சின்ன டஸ்ட்டு போனாலே ஒரு 30-40 தும்மல் வந்து அதை வெளியேற்றும். நம்ம பாடி நல்லா தான் இருக்கும், சில்லு தட்டினா கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் சின்னதாக அந்த ட்ரிகர் ஆகிறனால ஹச்சுன்னு பயங்கரமாக தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, எவ்வளோ தான் டேப்லெட்ஸ் சாப்பிட்டாலும் ரூட் காஸை வந்து இது பண்ண முடியாது. டேப்லெட்ஸ்லாம் வந்து மேலோட்டமாக தான் ஸ்டாப் பண்ணுமே தவிர, அந்த அலர்ஜியை குணப்படுத்த கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுமே தவிர, வேறு எதுலேயுமே இது சால்வ் ஆகாது. அப்போ இதை சால்வ் பண்ண என்ன பண்ணணும்னா, அந்த நான் சொன்னேன் இல்லையா, சின்ன இது வந்தாலும் ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அந்த ட்ரிகர் ஆகிறத ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அந்த ட்ரிகர் ஆகிறத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஓவராலாக பாடியில் வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் பராமரிப்பு சக்தின்றல அதை எனர்ஜி வந்து ஏற்றணும், அதை அதிகப்படுத்தணும். சின்ன சின்ன இது வந்தாலும் பண்ண தேவையில்ல, பெருசாக எதாவது வந்தால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை கரெக்ட் பண்ணணும். அப்புறம் உடம்புல இந்த கழிவுகள் தேங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும், அது எல்லாமே வந்து வெளியே எடுக்கணும். ரெண்டுமே, ஒன்று நல்ல விஷயத்த இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்னொன்று உடம்புலேருந்து கெட்ட விஷயத்த வெளியே எடுக்கிறோம். இது ரெண்டும் ஒன்று சேர பண்ணும்போது ஓவரால் பாடியோட இம்யூன் சிஸ்டம் ரெக்கவர் ஆகும், நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், அதாவது இந்த பராமரிப்பு சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் இம்யூன் பவர் நல்லா பில்டப் ஆகும். நல்லா பில்டப் ஆகும்போது இது மட்டும் இல்லை, மற்ற நார்மல் கோல்டு, காமன் கோல்டு, மற்ற எதுவுமே வந்து நம்மளை அஃபெக்டே பண்ணாது. அப்படி அஃபெக்டே பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன மெத்தடில் போகலாம் அப்படின்னா, இதுக்கும் ஒரு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம உடம்பு வந்து டீடாக்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, சீட் தெரப்பி அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ நம்ம கையில் தான் வந்து ஃபுல்லாக இன்டர்னல் ஆர்கன்ஸ் நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட அக்குபஞ்சர் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இதுவும் வரும். ஆனால் அதை விட இது ஃபுல் எஃபெக்டிவாக இருக்கும். நான் எப்படி கையில் ஒட்டுறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை ஒட்டின பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, நல்லதாக ரிக்கவர் ஆக ஆரம்பிக்கும் பாடி. ஃபஸ்ட்டு வந்து அந்த கழிவுகள்லாம் வெளியே போகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி வெளியே போயிட்டே இருக்கும். வெளியே போயிட்டே இருந்தவுடனே நம்ம பாடியில் நேச்சுரலாகவே வந்து நல்ல விஷயங்கள் இன்டேக் ஆக ஆரம்பிக்கும், அதாவது இந்த இம்யூன் பவர் அதெல்லாம் இன்டேக் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் நம்ம இந்த ஜங்க் ஃபுட்டோ, இந்த மைதா மாவு இருக்க மாதிரி பொருளோ, மாவு ஃபுட்ஸோ, அது மாதிரி இது இல்லாமல் சாப்பிடாம கொஞ்ச நாளைக்கு ஒரு 10-15 டேஸ்க்கு வந்து
நார்மல் ஃபுட் பசிச்சா மட்டும் சாப்பிட்ணும், தேவைன்னா மட்டும் சாப்பிட்ணும், பசி எடுக்கலைன்னா சாப்பிடக்கூடாது. ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வந்து வெளியே போகும். புதுசாக வேறு கழிவுகள் வந்து உடம்புல தேங்காது. இந்த வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடம்புல தேங்காது. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பேக் ஆஃப் த ப்ராசஸில் இந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சீடு எவ்வளோ நாளைக்கு ஒட்டணும் அப்படின்னு பார்த்தா அவங்கவுங்க கண்டிஷனை பொறுத்தது. மினிமம் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தா ஒரு 30 டேஸ் ஒட்டுற மாதிரி வரும். நீங்கள் விடாமல் ரெகுலராக இதை வந்து ஒரு கோலாக எடுத்துக்கிட்டு, நான் ஹெல்த்தி ஆயே ஆகணும், எல்லாரும் முன்னாடியும் நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாகணும், இல்லை எனக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டாகணும், மூக்குலேருந்து எனக்கு தண்ணி கொட்ட, அப்படியே யோசிச்சு பாருங்கள். அப்படியே நல்ல ஒரு டீப் பிரெத்து எடுத்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குது. அதை விட்டுட்டு சும்மா மூக்கை அடைச்சிக்கிட்டு நேசலில் ஒரு பக்கம் பிளாக் ஆகிக்கிட்டு நீங்கள் அந்த ஃப்ரெஷ் ஏரை ஃபீல் பண்ணுறதோ, இல்லை அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்கிறதோ, அது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இதில் தடைப்பட்டு வருது. அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து வீட்டிலேயே நம்மளே பண்ணிக்கலாம். ஒரு 30 டேஸ் ரெகுலராக கண்டினியூஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி ஏற 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 தான் இதில் பவரும் வந்து ஏறிக்கிட்டே போகும். கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ பவர் அதுக்கேற்ற மாதிரி ஏறிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கனாலே போதும், ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் வந்து இதை அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 10-15 டேஸ்லேயே எனக்கு செம்ம ரிசல்ட் தெரிஞ்சது. பா, சூப்பராக வேலை செய்யுது, பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தேன். 15 டேஸ் ஒட்டிட்டு அப்புறம் விட்டுட்டேன். விட்ட உடனே திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி திரும்பி பழைய மாதிரி கண்டிஷனுக்கே திரும்பி மூக்கில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரே இதுவாகவே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ரிசர்ச் பண்ணி எல்லாம் திரும்பி ஒட்டி 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 கன்சிஸ்டாக ஒட்டி ஒட்டி தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஒரு 40-50 டேஸ் ஆனதுக்கப்புறம் ஓவராலாக என்னோடய இம்யூன் சிஸ்டமே வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அது நல்லா டெவலப் ஆனனால இப்போ நான் ஒட்டுறது இல்லைனா கூட எனக்கு எதுவுமே ஆகாது, சில் பொருள் சாப்பிட்டாலும் எதுவுமே ஆகாது. ஆனால் எப்போயாச்சும் நான் அந்த அதிகமாக அந்த கழிவோ சேர்ற மாதிரி உடம்புல, அதாவது இந்த நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டு ஜங்க் அதிகமாக சாப்பிட்டு அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, காலைல எழுந்தோடனே லைட்டாக தண்ணி கொட்டும், ஒரு 3-4 ட்ராப்ஸ், இல்லை லைட்டாக ஒரு தும்மல் வரும், அந்த மாதிரி இருக்கும். அப்போது வந்து நான் வந்து என் பாடி அப்சர்வ் பண்ணி அதை நான் தெரிஞ்சுப்பேன். ஓஹோ, நேற்று நம்ம இப்படிலாம் சாப்பிட்டோம் அதனால் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கம்மி பண்ணிப்பேன். கம்மி பண்ணிவிட்டு அன்னைக்கு கொஞ்சம் அந்த சீடு அதெல்லாம் ஒட்டிப்பேன். ஒட்டுறனால அது என்ன ஆகும்னா, எனக்கு இம்யூன் பவரும் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த கழிவு உள்ளே சேர்றதும் தடுக்குது, ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி ஃபுல்லாக நான் இதுவாகிடுறேன். என்ன ஆகிடுறேன், ஃபுல்லாக ஹீல் ஆகிடுறேன், ஹாப்பியாக இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன். இப்போ அப்படி மூச்சு இழுக்கும்போது அப்படி ஃப்ரெஷ் ஏர் அப்படி உள்ள எனக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. இந்த மாதிரி அந்த மூக்கு அடைப்பட்டதுலேருந்து இப்போ நானே சொல்யூஷன் கண்டுபிடிச்சி நானே அதை சால்வ் பண்ணிக்கிட்டனால அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அந்த 30-40 டேஸ் பண்ணிவிட்டு அதை தெரிஞ்சால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு நான் சொல்ல வரதே புரியும். ஏன்னா இப்போ தியரியாக ஒருத்தர் நம்ம சொல்கிறதுக்கும் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ராக்டிக்கல் வே அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது, இல்லை உங்களை ஹேண்ட் ஹோல்டிங்காக இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கூட கண்டிப்பாக சொல்லுங்கள். ஷோர் ஷார்ட்டாக 200% இது ஒர்க் ஆகும். இல்லைனாலும் நம்ம ஒர்க்காக வைக்கிறோம், எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி இதை பண்ணுறது அப்படின்றத. அதனால் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், நானும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். உங்களை ஹெல்த்தி ஆக்கணும், இந்த மெத்தடை வந்து நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். என்னென்ன சீடு தேவைப்படும் அப்படின்னா, இது வந்து பச்சை பயிறு நார்மலாக கடையில் கிடைக்கும், இது சோயா பீன்ஸ், இது வெந்தயம், இதுவும் வந்து வெந்தயம், இது வந்து கடுகு, இது வந்து மிளகு, இது வந்து கிட்னி பீன்ஸ், இதுவும் வந்து நார்மலாக கடையிலே கிடைக்கக்கூடிய ஒரு இது தான். இப்போ இதை தான் கையில் இங்கே அப்படி இப்படின்னு ஒட்டணும். அது இல்லாமல் அதை ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அந்த டேப்போட பேர். இது பேர் வந்து மைக்ரோபோர் டேப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தா ஒரு 25 to 35 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பாக்ஸு. அதுவே வந்து நிறையா வரும்.
நம்ம ஒரு 20-30 டேஸ் கூட ஓட்டலாம் இந்த ஒரு ஃபுல் இதை வச்சு. இப்போது எந்த சீடு எங்கெங்கே வரணும் அப்படின்றத கிளியர் கட்டாக காமிக்கிறதுக்காக நான் கையில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மார்க்கிங்கில் இந்த வேன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ரீஜியன் டு இந்த ரீஜியன், அது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து வெந்தயம் வரணும். அடுத்தது வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே கடுகு அப்படின்றது வரணும். இது வந்து ஸ்டொமக் ரீஜியன், இது வந்து செஸ்ட் ரீஜியன். அப்புறம் இந்த இடத்துல வந்து வெந்தயம் வரணும். இது வந்து யூரினரி பிளாடர். இந்த இடத்துல வந்து ஒரு மிளகு வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல திரும்பி ஸ்டொமக் ரீஜன் வெந்தயம் வரணும். இது வந்து செஸ்ட் ரீஜன், இங்கே கடுகு வரணும். இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து வெந்தயம் வரணும். இங்கே வந்து பச்சை பயிர் வரணும். அதே மாதிரி இந்த கட்டை விரலை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணால் இந்த இடத்துல ஒரு சின்ன மூக்கு மாதிரி ஒன்று வரும். இந்த இடத்துல அந்த இடத்துல கரெக்டாக அந்த மார்க் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு மிளகு வரணும். அதே மாதிரி கையை வந்து இப்படி பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வரும்போது, அதே மாதிரி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வரும்போது ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் வச்சுட்டு இங்கே சோயா பீன்ஸ் வரணும். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும், இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும். இந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன குழி மாதிரி தெரியும். அந்த இடத்துல அந்த சோயா பீன்ஸ் வந்து ஒட்டணும். இப்போ எப்படி ஒட்டணும்னா, இந்த டேப் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த வெந்தயன்ற இடத்துல இப்படி ஒட்டிடணும். நல்லா ஒட்டிட்டு அப்படியே இருக்கும். இப்போது என்னென்ன சீடு வேணுமோ அது எல்லாம் எங்கெங்கே ஒட்டணும் அப்படின்றத பார்த்துடலாம். எல்லாமே நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இது ஒட்டணும், கடுகுன்றத. அதை இங்கே ஒட்டுறோம். நெக்ஸ்ட் இங்கே வெந்தயம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு மிளகு. ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்குது. இப்போ மிளகுனா வந்து ஹீட்டாக இருக்கும், ஹீட் கொடுக்கும். இந்த மாதிரி வெந்தயன்றது வந்து குளிர்ச்சி கொடுக்கும். அந்த பாடியில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஏற்படுறதுனால தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ப்ளஸ் கிட்டத்தட்ட இந்த அக்குபஞ்சர் கான்செப்ட்லேயும் இது வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் வெந்தயம், இங்கே வந்து இந்த பச்சை பயிறு, இந்த இதுதான் பச்சை பயிறு. ஓரளவுக்கு சும்மா அந்த ரீஜனில் ஒட்டினா போதும், பாடி அப்சர்வ் பண்ணிக்கும். கரெக்டாக இங்கே ஒட்டணும் அப்படின்னு ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதே மாதிரி இது கடுகு இந்த இடத்துல வரணும். ப்ளஸ்ஸு இந்த இது இம்பார்ட்டண்ட், இந்த இது ரொம்ப இந்த இப்படி பண்ணால் இருந்தால் சொன்னோம் இல்லையா, இதுதான் இந்த மிளகு வந்து கரெக்டாக அந்த இடத்துல அப்படி ஓரளவுக்கு அப்படி வச்சு அப்படி ஒட்டிடணும். நெக்ஸ்ட்டு பின்னாடி திருப்பிட்டு இந்த இடத்துல இந்த சோயா பீன்ஸ் வந்து இந்த கருப்பு கலராக இருக்கும், இந்த மூக்கு மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கின்னில் படணும். அதை அப்படி ஒட்டிடணும். அதே மாதிரி இதுலேயும் அந்த மூக்கு மாதிரி இருக்கிறது வந்து இங்கே படணும். இப்போ சம்மரி என்னென்னா, இந்த இடத்துல வந்து வெந்தயம், இந்த இடத்துல வந்து கடுகு, இங்கே வெந்தயம், இங்கே மிளகு, இங்கே வெந்தயம், இங்கே வெந்தயம், இந்த இடத்துல வந்து பச்சைப்பயிறு, இங்கே வந்து கடுகு லங்ஸுக்காக,
இங்கே வந்து ஒரு மிளகு. இதுவும் இந்த இதுவும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து உங்களை ஹீல் பண்ணும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து உங்கள் இம்யூன் பவரை வந்து சரி பண்ணும். அதே மாதிரி இது கிட்னிக்காக சோயாபீன்ஸ் இது ஒட்டுறோம். இதை ஒட்டிகிட்டே வந்து எவ்வளோ நாள் ஒட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 30 days ஒட்டணும். பெர் டேக்கு வந்து 6 to 8 hours நைட்டு தூங்க போகும்போது அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ ரொம்ப லூஸாக இருக்குது, ஒழுங்காக ஓட்டலைன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக டேப் போட்டு கூட மேலே இப்படி ஒட்டி விட்டுறலாம். அப்படி ஒட்டி விட்டாலும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி இப்படி ஒட்டி விட்டுட்டா கூட அவுறாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஒரு 3 days மட்டும் ட்ரை பண்ணி ஒட்டி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். தேங்க்யூ. பி ஹாப்பி, ஸ்டே ஹாப்பி.